Hi RNJ, let's welcome to Rakesh and Jenny 2.0. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கதறல்ஸ் அப்படின்ற ஒரு சாங்கை நம்ம அனிருத் அவர்கள் இந்தியன் 2 படத்துக்காக போட்டிருந்தாரு. அதை ரிலீஸும் பண்ணியிருந்தாரு. அதோட ஃபுல் சாங் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருப்பினும் இதோட கிளிம்ஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன பிட்டை தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா நிறைய பேருக்கு இது இந்தியன் 2 படத்தோட சாங்ன்றதே தெரியாது. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. நம்ம மோடி ஜி தான் அனிருத் கிட்ட போய் பேசி, சரிப்பா அடுத்த 5 வருஷமும் நம்ம தான், நமக்காக ஒரு பாட்டு போட்டு கொடு அப்படின்னு நம்ம ஜி கேட்டு அதுக்காக நம்ம அனிருத் போட்டு கொடுத்த மாதிரியே இன்டர்நெட்டை ஓபன் பண்ணாலே தாத்தா வராருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் போட்டோவை தூக்கி விட்டு மோடி போட்டோவை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு டீடைலா பாத்துருவோம். பட் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு புது சேனல் ஓபன் பண்ணிருக்கோம், RNJ Vlogs அப்படின்ற பேர்ல. அது RNJ Bytes அப்படின்னு மாத்தியாச்சே. வச்சிருக்க 2 சேனல்லயே ஒழுங்கா வீடியோ போடுறதுக்கு வக்கில்ல, இதுல 3வது சேனல் வேறயா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வி எங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ராகேஷ் ஜெனில வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த RNJ Bytesலயும் சும்மா காசிப் மட்டும் பேசிட்டே இல்லாம கொஞ்சம் நாட்டு நடப்பை பத்தியும் பேசுவோம் அப்படின்றதுக்காக ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கும் உங்கள நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணியோ, இல்ல யூடியூப்ல போய் சர்ச் பண்ணியோ, இல்ல எண்டு கார்டுல வர்ற லோகோவை கிளிக் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப தாத்தாவை பார்த்துடலாமா? பார்க்கலாம். பட் நிறைய பேர் இந்த கதறல் பாட்டை கேட்டு என்ன கதறினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் 1 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல நம்ம AR ரஹ்மான் என்னமா பிஜிஎம் போட்டிருப்பாரு. இது கையிலையா ஒளியா? சோ இந்த பிஜிஎம் கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கர எமோஷன் ஆகி நம்மளோட கையில இருக்க முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கும். அதான் கூஸ் பம்ப்ஸ். சாங்ஸும் சரி, அந்த படத்துல வர்ற என்டையர் பிஜிஎம்மும் சரி, எத்தனை தடவை பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸ் தான். Once upon a time there lived a ghost. ஆனா நம்ம அனிருத் அங்க இருந்து 2 ட்ரம்ஸையும் இன்னும் ஒரு சில ஹெவி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு டொம்முன்னு அடிச்சு இருக்கிறவங்க காதெல்லாம் பஞ்சர் ஆக்குறது மட்டும் இல்லாம இந்தியன் தாத்தா மேல இருந்த பயத்தையே போவச்சிட்டாரு. சாரி பிரதர் அப்படின்றது பெரும்பாலான மக்களோட கருத்து. அதுக்கு உதாரணமா இந்த ஒரு ரீல்ஸை பாருங்களேன். நான் தான் இந்தியன், கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு, டெலிபோன் மணிப்போல்னு பாடிக்கிட்டு இருந்தவன்டா. எனக்கு என்னடா அது பாட்டு? நண்பர் ரஜினிக்கு மட்டும் தலைவர் நிரந்தரம் அலப்பற கிளப்புறன்னு போட்டுட்டு இது என்னடா குடலை குழப்புறீங்கடா. ரகுமானுக்கு போனை போடுங்கடா தயவு செஞ்சு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எப்பேற்பட்ட ஆளு சேனாதிபதி, கப்பல் ஏறி போயாச்சு, பயங்கரமான ஒரு சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். அதுவும் அப்படி இறுக்கமான ஃபேஸை வச்சுக்கிட்டு சேனாதிபதி இந்தியன் லஞ்சம் வாங்குறது எனக்கு பிடிக்காது, என்ன இதெல்லாம் சேனாதிபதி இந்த மாதிரி அழுத்தி நம்ம ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறப்போ, சாரி சேனாதிபதி பேசிட்டு இருக்கிறப்போ பேக்ரவுண்ட்ல இப்படின்னு ஒரு சாங் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம பசங்களாம் அந்த சீனை வந்து சீரியஸாவா பார்ப்பாங்க, ஸ்கிரீன்ல போய் ஆடிட்டு இருப்பாங்க. இதை ஒருவேளை ஸ்பெஷல் ஷோ பார்க்க வரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரும் சங்கர்லாம் வந்து பால்கனில உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. ஆடா பாவீங்களா, எவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன். எல்லாரும் பயங்கர எமோஷன் ஆகி கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவீங்க அப்படின்னு பார்த்தா என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்தியன் 2க்கு பாரா நீலோர்பம்னு 2 பாட்டு தரமா போட்டேன், ஒரு பய கண்டுக்கல. தாத்தா வராருன்னு ஒரு பாட்டு கொஞ்சம் நல்லா இல்லைன்னொன்னே ரகுமான் சாரோட கம்பாரிசன். கமல் ஃபேன்ஸ் நாயகன் மீண்டும் வரார் ஞாபகம் இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் போட்டேன். இதுல என்ன காமெடி என்றால், இந்த பாட்டோட ப்ரோமோ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன ஜஸ்ட் 2 டேஸ்ல எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு அரசியல் புரசலா தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா இந்த தடவை நம்ம ஜி தான் வரப்போறாரு அப்படின்ட்டு. கூட்டணியோட தான் வந்துச்சு, கூட்டணி இல்லாம வந்துச்சுன்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா எப்படி நம்ம ஜி வரப்போறாருன்றது நம்ம அனிருத்துக்கோ இல்ல ஆண்டவருக்கோ இல்ல சங்கருக்கோ எப்படியோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே இந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஜி ரசிகர்கள் அப்படியே அல்லேக்க நம்ம ஆண்டவரோட மூஞ்ச தூக்கி விட்டு நம்ம ஜியோட மூஞ்ச சொருவி விட்டு பேக்ரவுண்ட்ல இந்த சாங்க போட்டு விட்டாங்க. அதுவும் பக்காவா பச்சக்குன்னு சிங்க் ஆகி போச்சு. உங்களுக்கு ஏன் இந்த கொலவெறி? யாரா அந்த போட்டோ மாத்துறது? இப்ப அதே சிங்க் அப்படியே நீங்க கேளுங்களேன். ஆண்டவரை விட பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆவறது நம்ம ஜி தான்.
கேட்டிங்களா? ஒருவேளை ஃபியூச்சர்ல நீங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்தாலும் அங்க என்னதான் சேனாதிபதி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சேனாதிபதி மூஞ்சியில் மோடிஜி தான் தெரிவார். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த பாட்டு நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்குது. யோ அனிருத், உன்னோட பாட்டு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறப்பவே பிடிக்குது, என்னையா பண்ற அப்படியே அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி உருகி உருகி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பாட்டு பிக் பாஸ் சீசன் 8ல போட அப்படியே நம்ம ஆண்டவர் நடந்து வர ஐயோ யோசிச்சு கூட பார்க்க முடியலப்பா, பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்குது அப்படிலாம் கூட கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எப்படி ஒத்துப்பாரு நம்ம ஆண்டவர்? யோ நான் என்ன தாத்தாவா? சாரி நான் ஒன்றும் தாத்தா இல்லை, எப்பவும் போல விக்ரம் பாட்டையே போடுங்க அப்படின்னு தானே கேட்பாரு. இல்ல பெரிய மனசு பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்றத. ஆனா எனக்கு இந்த பாட்லயே பிடிச்ச என்ன தெரியுமா? தாத்தா வராரு மூஞ்சு புக்குல வராருன்னு ஒரு லிரிக்ஸ போட்டீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க பாருங்க. அதாவது Facebook மூஞ்சு புக்குன்னு மாத்திட்டாங்க. எப்படி அடுத்துல என்ன கேளுங்க, தாத்தா வராரு மூஞ்சு புக்குல வராரு, 7 மணிக்கு வராரு 7:30 தர போறாராம். என்னமா யோசிச்சு வச்சிருக்காங்க பாருங்கப்பா. என்னடா ஆனா உண்மையிலேயே இந்த சாங்லாம் தியேட்டர்ல கேட்கறப்போ பயங்கர வைபா தான் இருக்கும். இருப்பினும் சேனாதிபதி இந்த பாட்டுக்களை எப்படி வைப் பண்ண போறாருன்னு நினைக்கிறப்போ அந்த ஆர்வத்தை அடக்க முடியல. எப்படா FDFS போவோம்னு ஆர்வமா இருக்குது. பல நாளா இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் அடுத்த மாசம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதாவது ஜூலை 12ஆம் தேதி. அட்லீஸ்ட் இந்த தடவையாவது போஸ்ட்போன் பண்ணாம சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். ஆனா யாருப்பா இப்படி லிரிக்ஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய கொஞ்சம் உல்டா பண்ணி ரோகேஷ்னு வச்சிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தா அநேகன்ல டங்கா மாதிரி, ரோமியோ ஜூலியட்ல டண்டனக்கா, இந்த மாதிரியான சாங்ஸுக்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதனே ஒரு மிகப்பெரிய லிரிசிஸ்ட். அந்த ஒரு லிரிக்ஸ் மட்டும் கிடையாது, பாட்டு ஃபுல்லாவே பயங்கர வைபா எனர்ஜியா தர லோக்கலுக்கு இறங்கி எழுதிருக்காரு. அதுல இன்னொரு லிரிக்ஸ், தாத்தா வராரு விரல சொல்லிட்டு போறாரு, கொடல அது என்னது கொடல குழப்ப போறாரு. இந்த லைன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சங்கரே ஓகே ஆகி பரவாயில்லையே எப்ப பார்த்தாலும் லாலா லாலலான்னு எதுக்கு அதையே போட்டுட்டு இருக்கணும், கொஞ்சம் வைப் பண்ணுவோமே தாத்தாவை வச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி யோசிச்சிருந்திருப்பாரு போல இருக்கு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அப்படியே போடு. இதுல சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், அப்புறம் இன்னொருத்தர் சேர்ந்து ஆடினாரே ரிஷிகாந்த், இவங்க எல்லாம் சேர்ந்து ஆடி இருக்காங்க. சித்தார்த் மேனேஜ் பண்ணி ஆட்டாரு. ஆனா நம்ம பிரியா பவானி சங்கர் தான் இந்த தாத்தாக்காகலாம் நம்ம வெயில்ல கஷ்டப்பட்டு வராத ஸ்டெப் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு ஆடுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறாங்க. இது எப்படியோ பாட்டு வைப் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா கேட்டா பயங்கர வைப்பா இருக்குது. தமிழ்ல மட்டும் இல்ல ஹிந்திலையும் கேட்டேன், அதுலயும் சிறப்பா லிரிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ ஹிந்தியும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா தெரியாது சார். இருந்தாலும் பொதுவா கேட்டீங்கன்னா அப்படியே கண்ணை மூட்டி கேட்டு பாக்குறப்போ ரோகேஷோட லிரிக்ஸும் ஹிந்தி லிரிக்ஸும் கொஞ்சம் சிங்க் ஆகுது. அதாவது லோக்கல் தமிழ்ல இங்க இருக்கு, அதுல தூய ஹிந்தியில இருக்குது. சோ கண்ணை மூடிட்டு கேட்டு பார்த்தா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இது ஹிந்தியா தமிழா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருக்குது. அதை தான் சொல்ல வந்தேன். பட் என்னதான் அனிருத் தாத்தாக்காக இந்த பாட்டை போட்டாலும் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? தாத்தான்ற வார்த்தையை தூக்கிட்டு என்னென்ன போட போறாங்களோ. அது என்ன வார்த்தை? வேண்டாம் சார், சொல்லுன்றல்ல. வெயிட் பண்ணி பாப்போம். ஆனா லிரிக்கல் வீடியோ பாக்குறப்போ ஆர்ட் ஒர்க்கும் சரி டான்சர்ஸும் சரி சங்கர் படத்துல சொல்லவா வேணும், சில்லறைய சதற விட்டுருக்காரு. ஆனா என்ன பண்றது, 5 பைசா கூட கொடுக்காம GOCலே எடுத்துன்னு போயிட்டாரு இந்த பாட்டை. சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். சரி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இந்தியன் AR ரஹ்மான், இந்தியன் 2 நம்ம அனிருத். மேபி அந்த டைம்ல நம்ம AR ரஹ்மான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்காரு மியூசிக்க, அது நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்போ. ஆனா இப்போ 2K கிட்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அட் தி சேம் டைம் 90s கிட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இப்படின்றதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நம்ம அனிருத் இந்த மாதிரிலாம் பொழந்து கட்டியிருக்காரு போல இருக்கு. பட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லி ஃபுல்லா ஆடியோ பயங்கரமா சவுண்ட் வச்சு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க பிடிச்சிருச்சா இல்லையான்னு. சரி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.